இப்போ நம்ம செகண்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். இந்த மீட்டிங் எதுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம்? அபிஷேகத்திற்காக நம்ம இந்த நாளை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அபிஷேகம் தேவன் கொடுக்கிற வரம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட் என்ன இருந்துச்சுன்னா அபிஷேகம் தானே. அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு முதலாவது நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு தேவையா இருக்கிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்மளை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். அற்புதம் என்ன செஞ்சார்? கானா ஊர்ல தண்ணீரை ரசமாக மாற்றினார். மாற்றும் போது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? எங்க கால் கழுவு வச்சிருந்த அந்த கற்சாடிய நிரப்புன்னு சொன்னாரு. அப்படியே நிரப்பிப்பாங்களா? நிரப்பிட்டு தான் இருந்திருக்கணும். ஒருத்தர் பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா அது கழுவாத ஒரு பாத்திரம் இல்லையா? கால் கழுவுறதுக்காக வைத்திருந்த பாத்திரம். அதுல போய் தண்ணி வச்சிருந்தா எல்லாரும் என்னன்னு சொன்னாங்க, ஐயோ இவ்வளவு டர்ட்டியா இருக்கிறதுல எனக்கு கொண்டு வந்து தராங்க. முதலாவது என்ன செய்யப்பட்டது? கழுவப்பட்டது. அதுக்கப்புறம் அதிலே தண்ணீர் நிரப்பப்பட்டது. ரெண்டு செஞ்ச பிறகு ஒரு அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நம்ம கழுவப்படுவதற்காக நம்மை நாமே பார்த்து எங்க நமக்குள்ளே இன்னும் பலவீனம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஒரு சின்ன நான் ஜோம் பண்ணும் போதெல்லாம் டக்குன்னு ஆர்டர் நடத்துவார். நம்மள அறியாததும் தெரியாதும் செஞ்ச பாவத்தை மன்னிச்சுல நடிகன்னு சொல்லுவோம்ல, ஆண்டவர்கிட்டே போய் சொல்றது. நல்லா தெரியும் என்ன தப்பு பண்றாங்க, அப்படித்தானே? தெரியுமா? கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் தந்த தீபம் இருக்கிறது. என்ன இருக்குது? நமக்குள்ள தீபம் இருக்கிறது. அந்த தீபம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த இடத்துல பண்ணுனது தப்பு, நீ இங்கே இப்படி பேசினது தப்பு, இப்படி நீ பார்த்தது தப்பு, உன்னுடைய ஆட்டிடியூட் தப்பு. எல்லாவற்றையும் அழகாக சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஜட்ஜ உள்ளேயே வச்சிருக்கிறார். யாரு? வேற யாருமே ஜட்ஜ் பண்ணவே வேண்டாம். அதனால அழகா ஆவியானவர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார், அவர் தன்னைத்தானே சோதித்து அறிந்தால் ஒருவராலும் சோதிக்கப்படான். யார் நம்மளை நியாயந்திருக்கவே முடியாது. நம்மளை பார்த்து யாருமே குற்றம் சுமத்த முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் இந்த வார்த்தையை என்ன சொல்றோம், தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து நம்மளை சுத்திகரித்துக் கொள்வோமானால் வேற ஒருவராலும் நியாயம் தீர்க்கப்படும். இன்னைக்கு காலையில நான் உட்கார்ந்து ஆண்டவரே, ஆக்சுவலா என்னுடைய பாயிண்ட்ஸ் ஒரு பாஸ்டருக்கு கொடுத்துட்டேன். அவங்க வரேன்னு சொன்னனால, பட் அவங்க வருவாங்களா என்ன எப்படின்னு தெரியாதனால நானும் ப்ரிப்பேராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேராக இருந்தேன். நமக்கு தெரிந்த ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் செய்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த அருமையான வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லையா? ஆனா அங்க வேதம் சொல்லுது, நீங்களும் நானும் யார்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்முடைய நெற்றிகளில் இவள் என்னுடையவள் என்று சொல்லி அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய நாமம்? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யணுமா? தங்களை தாழ்த்தி ஜெபம் செய்து என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார். திரும்பிட்டா எங்க இருந்து கேட்பாரா? பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். தேசம் சேமமா இருக்குதோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கை
வாழ்வும் உங்கள் குடும்பமும் சேமமாய் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து எங்க இருந்து கேட்பாராம்? பரலோகத்திலிருந்து நான் கேட்டு நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்க நம்புறீங்களா? நம்பின அந்த வசனத்தின் மேல உங்க கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இப்ப நானு நீங்க எனக்கு என்னெல்லாம் உணர்த்துறீங்களோ, என் உள்ளத்துல என்னெல்லாம் நீ செஞ்சது தப்புப்பான்னு சொல்றீங்களோ அதை நான் என்ன செய்ய போறேன்? மன்னிப்பு கேட்க போகிறேன். மன்னிப்பு கேட்ட உடனே நீங்க மன்னிப்பீங்கன்றத நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அது நிமித்தமா நானும் என் குடும்பமும் என் தேசமும் நான் நிற்கிற இடங்கள் எல்லாம் சேமத்தினால் நிறைய போகிறது என்பதை நான் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. கண்டிப்பா நடக்கணும், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யலாமா? ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறது என்ன தெரியுமா? மனம் தாழ்மையா. ஆண்டவருக்கு முன்னாடி போய் பெருமையா நின்னவங்க ஒருத்தர் கூட வெற்றி பெற்றது கிடையாது. அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஒத்துக்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம பாவத்தை நம்ம ஒத்துக்கொள்வதில்லை. ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போதே ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொள்ளுகிற எனக்கு மனசை தாங்க ராஜா, நான் மனம் திரும்ப விரும்புறேன், என் குற்றத்தை நீங்க எனக்கு மன்னிச்சிருங்க, நான் மனம் திரும்பி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு விரும்புகிறேன் ஆண்டவரே. நம்ம பரிசுத்தத்துல நம்ம சாட்டிஸ்ஃபேக்டரி ஆக முடியாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே நீங்களும் ஆண்டவர் மட்டும் பேசுங்க. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துக்கு வரேன்ப்பா, நீங்க எங்களை அளவில்லாம நிரப்பணும்னு ஆசையா வந்திருக்கிறோம். இந்த பாத்திரத்தை ஒரு விசை கூட கழுவ விரும்புறோம் ஆண்டவரே. கழுவிருங்கப்பா ஆண்டவரே. நிறைவாய் நீங்க ஆண்டவரே உங்களுடைய திராட்சை ரசம் எங்களுக்குள் உருண்டோடி நிறைந்து வழிவதற்கு இந்த பாத்திரத்தை நிரப்பும்படியாய் நீர் ஆசையா இருக்கிறீங்க ஆண்டவரே. அடுக்கலாம் நீங்க கழுவிருங்கப்பா சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே? அப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். நாமும் பதிக்கப்பட்ட சோஃபியா ஆண்டவரே வந்திருக்கிறப்பா, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே, கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறோம், எங்களுடைய ஆண்டவர் ஆவிக்குரிய நிலைமைக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் கழுவப்பட வேண்டுமே. ஒரு விசைகளை கழுவுங்க ஆண்டவரே, ஒரு விசைகளை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கிற ஒரு தேவன் உண்டு. உலகத்துல கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நீங்க டாடி. நாங்க இப்பதான் பாடணும், இயேசு நீ போதும் என்று சொல்லி பாடின மாட்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நீ தயப்படுத்தவராய் இருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவு. 20 பாயிண்ட்ஸ் உண்டு, ஆனா 3 பாயிண்ட்ஸ் தான் மெயினா சொல்றதுக்கு நான் விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், கனெக்டட் வித் காட். ஆண்டவரோடு கூட என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய உறவு, நானும் ஆண்டவரும், என்னுடைய கனெக்ஷன், என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்கிறது? உடனே நம்ம சொல்லுவோம், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய இருதயம் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கவே கூடாது. அப்ப நமக்கு அதுதான் சுத்த மனசாட்சி அப்படின்னு போட்டு இல்லையா? நமக்கு என்ன வேணும்? சுத்த மனசாட்சி. ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காரும் போது ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய மனசாட்சி என்னை என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்த கூடாது. என் மனசாட்சி வேற. நமக்கு ரொம்ப கோபம் வரும் எப்பன்னா மற்றவங்க யாராவது உங்களை குற்றப்படுத்திட்டா கோபம் வந்துடும்ல. அவங்க யாரு சொல்றது? நமக்கு என்னைய பத்தி சொல்றதுக்கு
அப்படின்னு. ஆனா நம்ம மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துமானால் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்திற்கு மேலாக இருந்து அதை கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கு எனக்கும் என் தேவனுக்கும் தேவ சமூகத்துல போக முடிகிறதா? நான் துணிகரமாய் போக முடிகிறதா? தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ள தேவன். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைஞ்சிருக்கிறது ஒண்ணுமே ஒரு பொட்டு கூட இல்லை. அப்ப என் தேவன் என்னை பார்க்கும் போது என்னை அப்படியே கட்டி அணைத்துக் கொள்வாரா, அல்லது நீ இதுதான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னு என்கிட்ட சொல்லுவாரா? என்னால கேட்க முடியுதா அவருடைய சத்தத்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோசே ஆண்டவரை சந்திக்க போன போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாருமே இந்த மலை பக்கத்துல என்ன செஞ்சிடாதீங்க, வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா என்ன செஞ்ச ஆளே அவுட். அப்படிலாம் நம்மளை அவுட் பண்ணியிருந்தாருன்னா ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு யாரெல்லாம் அந்த மழையை தொட்டார்களோ மிருகங்கள் முதற்கொண்டு அது பக்கத்துல கூட வரல, வந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மரித்து போனார்கள். அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். மோசேயை 19 உன் பாதரட்சியை கலற்றி போடு, நான் நிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னவன். அப்ப அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனிடத்துல ஆண்டவர் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் என்பதற்காக நான் தைரியமா என்ன செய்ய முடியாது? தேவ சமூகத்தில் துணிகரமாய் நான் தேவனோடு பேச முடியாது. அதனாலதான் அவர் வானத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில இருக்கிறீர்கள். உங்க வார்த்தை எப்படி இருக்கணுமா? சுருக்கமா இருக்கக்கூடாது, வளவளவளன்னு பேசக்கூடாது. என்கிட்ட பேசினார் ஆண்டவரே, வளவளவளன்னு எல்லா பிரபலத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட யார்கிட்ட பேசுறோம்? நம்ம யாராவது பெரியவங்களை போய் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கன்சைஸா இப்படி பேசலாம் இப்படி பேசலாம். டீனு பெரிய பெரிய ஆட்களை போகும்போது இந்த லைன் பண்ணலாமா இந்த லைன் பண்ணலாமான்னு எழுதிலாம் வச்சுட்டு போவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எதையாவது நம்ம உழைவிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? பெரிய இஷ்யூஸ் ஆயிடும் இல்லையா? ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம என்ன செய்வோம்? தைரியமாய் போய் விட்டுக்கிறோம். நம்மளுடைய இறுதியும் நம்மளை குற்றவாளியாய் தீர்க்காதபடி எனக்கும் என் ஆண்டவருக்கும் எப்படி இருக்கணும்? கரெக்டா இருப்பதற்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, அதுக்கு அடுத்த வசனம் எப்படி சொல்லுகிறது? 21:20. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். கேட்ட உடனே இருதயத்தில் நீங்க நினைச்சா கூட போதும். He will grant it. He is loving too much. இல்லையா? ஜீவனையே கொடுத்தவர். நீங்க மட்டும் அவருக்கு பிரியமா இருந்துட்டா. நான் நிறைய நேரத்துல அடிச்சுட்டேன். நான் சின்ன ஒரு கலர் சாரி கூட அப்படி நினைச்சிட்டேன் அப்படின்னா அது அடுத்து என் கையில வந்துடும். நினைச்சிட்டா போதுமே தந்துடுவீங்க அப்படின்னு ஆண்டோட்ட நிறைய நேரத்துல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம அவ்வளவு உண்மையா இருந்தோம்னால் அவர் எல்லாத்தையும் கிராண்டட் பண்ணுவார். உண்மை 100% உண்மை. யாரையாவது நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், அந்த ஆண்டவரை நம்பி ஏமாந்தவங்க இல்லவே இல்லை, ஒருவர் கூட கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் உள்ள மட்டும் உன்னை குற்றவாளியா தீர்க்காம அவர்கிட்ட நீ தைரியமா போய் என்ன கேட்டாலும் என்ன செஞ்சிருவாரா? அதை நம்ம கேட்கலாமா? இப்ப ஆண்டவரே, என் உள்ள என்னை குற்றவாளியா ஆண்டவரே, எனக்கு நல்ல மனசாட்சி தாங்க ஆண்டவரே, ஷார்ப் கான்ஷியஸ். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உடனே என்கிட்ட சொல்லுங்க, நீங்க என் கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, உங்க கூட நாங்க ரொம்ப க்ளோஸா இருக்க விரும்புறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்களும் நானும் இணைஞ்சு வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் நீங்க பேசுங்க. நீங்களும் ஆண்டவர் இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா, உங்களை ஆண்டவரே வேதனைப்படுத்துற ஒரு சின்ன காரியம் கூட என்கிட்ட வேண்டாம் ஆண்டவரே, என்னையும் ஆண்டவரே நீங்க இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாமா? கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உடனே தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே. அப்படிப்பட்ட நல்ல தேவனிடத்துல ஆண்டவரே, உங்களுக்கும் எனக்கும் இடையில என் மனசாட்சி கூட குற்றம் சொல்லக்கூடாதுப்பா, என்னை அப்படியாய் நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, என் மனசாட்சி என்னை குற்றவாளியாய் தீர்க்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்கும் எனக்கு இடையில யார் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே, மனசாட்சி
கட்டியும் என் மாம்சமும் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஆவியானவரோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு கண்டிப்பா இந்த நாள்ல நீங்க என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்களோ போய் நீங்க எழுதி கூட வைங்க. ஆண்டவர் அதை கிராண்ட் பண்ணுவதற்கு உண்மையுள்ளவராக. அடுத்ததாக கனெக்டட் வித் மென், மற்றவர்களோடு கூட இருக்கிற ஐக்கியம். நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் நாங்க எப்படி இருக்கோம், பெர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படின்வாங்க. ஆனா நம்ம கடவுளோடு கூட சரியா இருப்போமானால் அடுத்த யார் கூட சரியா இருப்போம், மனிதரோடு கூட சரியா இருப்போம். நம்ம கண்டிப்பா மனுஷனோட நான் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவரோட இருக்கிறதுல சரியா இல்லைன்னு தான் அர்த்தம். நான் மனிதனை பார்த்த போது நம்ம இன்னைக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் எனக்கு கிடைச்சது. கிளவுஸ் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்க கிளவுஸ் போட்டா அந்த கிளவுஸ் வந்து இந்த 5 விரல் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது போட்ட பிறகு இந்த கைக்குள்ள அது என்ன செஞ்சிருச்சு, அடங்கி இருக்குது இல்லையா? அப்படியே கிரியேட் பண்ணியிருக்காங்க, கை மாதிரியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை போட்டா அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. கடவுள் நம்மளை எப்படி படிச்சிருக்காங்க, இமேஜ், இந்த கை இமேஜ் மாதிரியே அவருடைய சாயலிலே நம்மளை படைத்திருக்கிறார். நமக்குள்ளே அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய சுவாசத்தை ஊதி அவரை மாதிரியே நம்மளை படைச்சிருக்காரு. அப்ப அவருக்குள்ள என்ன இருந்தது, என்ன இருக்குது? இப்ப ஜீவன். இன்னொன்னு அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, அன்பே தெய்வம். இல்ல, தெய்வமே அன்பா இருக்கிறார் இல்லையா? அன்பு தெய்வம் அல்ல, தெய்வம் தான் அன்பா இருக்கிறார் இல்லையா? அந்த அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே முழுமையா இருக்கிறது. என்னால யாரையுமே நேசிக்க முடியாது, எனக்கு யாருமே பிடிக்காது அப்படின்னு இருக்கவே முடியாது. ஏன்னா தேவ அன்பு எனக்குள்ளால் ஊற்றப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பு நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த அன்பு இருக்குமானால் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை நான் பார்க்கும் போது எனக்குள்ள என்ன வரணும், தெய்வீக அன்பு வரணும். வரல அப்படின்னா நானு கேள்விக்குறி, எனக்கு நேசிக்க முடியல அப்படின்னு. நம்ம எதை பார்க்கிறோம்னா தேவனை அவர்களுக்குள் பார்க்கவில்லை. எதை பார்க்கிறோம், அவங்ககிட்ட இருக்கிற பலவீனத்தை எல்லாம் பார்த்துட்டு ஏன்னா இதெல்லாம் லைக்படாது, இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி நாம் தள்ளி விடுகிறவர்களா இருக்கிறோம். இல்ல, ஒருவனுக்குள்ள யார் இருக்கிறார், அவர் தேவ சாயல. அழகா வசனம் சொல்லுது, தன் சொந்த சகோதரனை பகைக்க முடியாது. கூட இருக்கிறவங்கள ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது. அந்த தேவ அன்பு எனக்குள்ள இருக்கிறதா? என்னால எல்லாரையும் நேசிக்க முடிகிறதா? நேசிக்கிறவங்களை நேசிப்போம் நல்லா, ஆனா நேசிக்க கூடாதவர்களையும் நம்மளை வெறுக்கிறவர்களையும் நம்மளை வேண்டாம்னு சொல்றவங்களையும் என்னால நேசிக்க முடிகிறதா? ரொம்ப ரொம்ப முக்கியம். தான் கிராஸ் இல்லையா? தேவனோடு ஃபர்ஸ்ட் நாம் கொண்டிருக்கிற உறவு, பின்பு மனிதரோடு மனிதர் உண்டாயிருக்க உறவு. இந்த உறவில் நான் எங்கே குறைவா இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமா? உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், அது என்னவென்றால், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்கிறேன். அதுக்காக நான் ஆசைப்படுறேன். அப்ப நம்ம இருதயத்துல நான் இதை யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சின்ன தாட் ஆர்டர் கொடுத்தார். நம்ம இருதயத்துல ஒருத்தரை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பேசுறோம்ன்றது நிறைய நல்லா பேசுவோம், ஆனா அவங்கள குறிச்சு என்ன நினைக்கிறோம் அப்படின்றத முக்கியம். அதான் எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு காலையில சொன்னார், நீ நல்லதாவே நினைச்சேன்னா அவங்களை குறிச்சு நல்லதாதான் பேசுவேன். என்னைக்குமே அவங்கள பார்த்த உடனே கெட்டதா மனசுல நீ நினைக்கிறதுனாலதான் பேசும்போது என்ன வருது,
அவங்கள பத்தி தேவையில்லாத காரியங்களை பேசுறா. அவங்ககிட்ட இருக்கிற பெஸ்டே பேசுங்களேன், அவங்க பெஸ்டாவே தான் இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு பெஸ்டாவே தான் இருப்பாங்க. அது ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு காலையில நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னை உருவாக்கும்படியா, ஆண்டவரே நான் ப்ரிப்பேர் ஆகாமலாம் போய் மேல நிற்க மாட்டேன்ப்பா, என்னை ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணுங்க சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னது, நீ நினைக்கும் போதே, அவர்களை இருதயத்தில் நினைக்கும் போதே நல்லவர்களாய் பார்க்க கற்றுக்கொள். அப்போ ஒரு நாள் நீ என்ன செய்ய மாட்ட, புரணி பேச மாட்ட, ஒரு நாள் அவர்களை குறித்து தீதாய் சொல்லவே மாட்டா என்பதை ஆண்டவர் எனக்கு சொன்னார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எனக்கும் மனுஷருக்கும் என் கூட இருக்கிறவங்களோட கூட, ஏன்னா நம்ம தான் ரிஃப்ளெக்ஷன், ஜீசஸனுடைய ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? நம்ம கிட்ட இயேசுவை தான் தேடுறாங்க ஜனங்க. எங்க இருக்காரு இயேசு? நாங்க இயேச பார்த்ததே இல்லையே, எங்கேயாவது இருக்காரா, காட்டுவீங்களான்னு கேட்டா நீங்களும் நானும் தான் ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம். எப்படி? அப்படியே இமேஜ ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், என்னையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அது ஒண்ணுதான் நம்மளுடைய வேலையாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லாம, ஆண்டவரே என்னை உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே, உண்மை போல ஆக்கும் ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் தருவதற்கு நல்ல காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது தராம இருப்பாரா? கண்டிப்பா தருவார். முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு, ஐ வில் கிவ் கிராண்டட் பண்ணிடுறேன்ட்டாரு. ஆண்டவர்கிட்ட கேட்போம், எல்லாரையும் தாராளமாய் நேசிக்கிற அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி இப்பொழுது ஜெபிக்கலாமா? பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அதுதான் தேவனுடைய பிரியமா இருக்கிறது. ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே எங்களை ஆண்டவரை மற்றவர்களை நேசிக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, உங்களை போல நாங்க நேசிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்கேயுமே வந்து பாத்தீங்களா, எங்க போனாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள், அவர்களை எல்லாரிடத்திலும் அவர் மனதுருகினார். ரொம்ப யாரு டீசென்டா இருக்கா, யாரு நல்லா பேசுறா அப்படின்னு பார்த்து அவங்கள மட்டுமா செஞ்சாரு? பார்த்தவர்கள் எல்லாரிடத்திலும் மனதுருகினார். சமாரிய ஸ்திரியை பார்த்துட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டாரு, அப்படியே அவளை கவர்ந்து இழுத்து விட்டார். அவருடைய காரியத்தை எல்லாம் சொல்றார், ஐயோ இவ ரொம்ப மோசமானவன் நல்லா தெரியுமே அப்படின்னு அப்படி நினைச்சா பேசினாரு? இல்ல, அவளை எவ்வளவு அன்பாய் பேசினார். அந்த அன்பு அவளை தொட்டு விட்டது, அவளை அந்த நாளிலேயே உருமாற்றி விட்டது இல்லையா? நம்மளையும் ஆண்டவர் அதற்கென்று தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவங்க நம்மளை பார்த்து இவங்கள மாதிரி மாறணும்னு நினைக்கிற மாதிரி நம்ம வாழ வேண்டும். கேட்கலாமா? அந்த தெய்வீக அன்பை எல்லாரும் நெஞ்சில கருத்துல வச்சு ஒரு கையில வச்சுக்கோங்க, ஒரு கையை கோர்த்து கொள்ளுங்க, கோர்த்துட்டு ஆண்டவரோடு கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேட்கும் போது தருவார். வாயை திறந்து கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்களை நீங்க உருமாற்றுங்க அப்பா, ஒரு தெய்வீக அன்பினால் எங்களை நிறைத்து விடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய அப்பா ஆண்டவரே வாழ்க்கை ஆண்டவரே அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியா நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய இமேஜ் எங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் கனி கொடுக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்பா ஆண்டவரே. எங்களை பார்க்கிறவர் எங்களே கிறிஸ்துவை காணட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவை அனுப்பினீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இன்று நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துக்களாய் உட்கார்ந்து இருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அதற்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை மற்றவர்களுக்கு காட்டுகிற அன்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அன்பினால் எங்களை நிறைத்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அப்படியே ஒரு தெய்வீக அன்பு வந்த ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்படுவதற்காய் நன்றியப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். கனெக்டட் வித் யூ, உங்களோடு கூட நீங்க கனெக்ட் ஆகிருக்க வேண்டும். எப்படி? சங்கீதம் 19:12 சொல்லுகிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். 13ஆம் வசனம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவர்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன்.
அப்ப நான் இதை வாசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அதாவது நான் ஆதி பெற்றோராகிய நம்ம ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து ஆதாம்கிட்ட எங்கப்பா இருக்கிற அப்படின்னோடனே, ஆமாண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அதனால ஒழிஞ்சிட்டு நான் சொன்னாரு, நீங்க கொடுத்தீங்க பாருங்க ஒரு மனைவி, அவளால எனக்கு இந்த நிலைமை. என்னைக்குமே நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதே இல்லை, அது நேச்சராகவே. ஏன்னா நம்ம அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, ஏவாளம்மா நமக்கு அது வரவா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தன் தாய் என்ன செஞ்சிருக்க, பாவத்திலே கற்பம் தெரித்தார். அது நமக்கு இன்பானா இருக்கு. அதனால குட்டி பிள்ளைங்கள்ல இருந்து யாருக்குமே நம்ம சொல்றது இல்ல. பாத்தீங்கன்னா யாரும் பிள்ளையும எப்பயுமே என்னது அடுத்தவங்க மேல போட்டு இவங்களாலதான் நான் இப்படி இருக்கிறேன்னு, நானா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவோம். அதனால எனக்கு நான் நல்லவளா இருக்கிறதுக்கு ஆசைப்படணும் இல்லையா, நான் நல்லவளா இருக்கணும் இல்லையா? அதான் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசி காலங்களுக்கு வந்திருக்கிறோம், நம்ம டுனாமிஸ் சொல்லி இந்த இயரை வச்சிருக்கிறோம். ஒரு நாள் பறக்க போகிறோம் பரலோகத்திற்கு. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, எந்த பாவமும் இல்லாதபடிக்கு எனக்கு நானே என்னை ஜட்ஜ் பண்றது தெரியும். அதனாலதான் தாவீது அழகா தன்னோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே எனக்கு துணிகரமான பாவத்துக்கு என்ன செஞ்சுங்க, விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப நான் என்ன செய்வேன், உத்தமனாகி பெரும் பாதத்துக்கெல்லாம் என்ன செஞ்சிருவேன், நீங்களாகி விடுவேன் என்று சொல்லி அந்த 14வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த வசனம் தான் நமக்கு, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. இப்படி நான் எனக்குள்ள நல்லவனா வாழணும்னா 2 காரியம். ஒண்ணு இருதயத்தில் தியானம், வாய். இந்த ரெண்டும் கனெக்டட். இருதயமும் வாயும் கனெக்ட் ஆயிருக்கு. நமக்கு தெரியும் வாயும் வயிறும் கனெக்ட் ஆயிருக்குன்னு நல்லா தெரியும் இல்லையா? வாய் இல்லாம வயிறு நரம்பாது, அப்படிதானே? ஆனா வார்த்தை இல்லாமல் வாழ்க்கை நிறைவாகாது. இருதயமும் வாயும் இணைஞ்சிருக்குது. இப்ப இருதயத்துல தியானிக்கிற தியானம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் என் வாய் பேசும். என் தியானம் எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அப்பதான் என் வாயின் வார்த்தைகள் என்ன செய்யும், கரெக்டா இருக்கும். அப்ப இந்த வசனம் என்னோடு கூட பேசினது இருதயத்தின், அதனால அழகா ஜெபம் பண்றாரு தாவீது, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தையும் இந்த சமூகத்துல இருப்பதாக. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு டெய்லி தியானம் பண்ணுகிற கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஏழை மார்னிங் எந்திரிச்சா என்னால தியானிக்காம வெளியே போகவே முடியாது. ஒரு வசனத்தையாவது நான் தியானித்து அதை என்னோடு கூட எடுத்துக்கொண்டு செல்வேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? அன்னைக்கு அந்த தியானத்தை நாம் செய்வோமானால், அதை என் இருதயத்தில் வைப்போமானால், அதை மற்றவர்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்போம், கொடுத்துட்டே இல்லையா? அன்னைக்கு நீங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த வேர்ட் ஆஃப் காட சொல்லுவீங்க இல்லையா? அப்படிதான். அப்படி செய்யும் போது மாத்திரம்தான் அந்த நாள் முழுதும் அந்த வசனத்திலேயே நாம் வாழ்வதை நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கும் என் கடவுளுக்கும் உள்ள உறவு, எனக்கும் மற்ற மனிதர்களுக்கும் உள்ள உறவு, 3வது எனக்கு நானே கொண்டிருக்கிற உறவு, என்னை முதல்ல நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யுது, எல்லாரும் நேசிச்சுட்டு அவங்களே நேசிக்க மாட்டாங்க. உண்மைதானே? அப்படி இருக்குதா சொல்லுங்க. நம்மளை நேசிக்கிறது தான் என்ன? நமக்கு நாமே தீமை செய்யலாமா? இல்ல சொல்லுங்க. நம்மளை எப்படி நேசிக்கிறது, எப்படி நேசிக்கிறது நம்மளை? சொல்லுங்களேன் ஒரு எக்ஸாம்பிள். நல்லா தூங்கணும், ஹெல்த்தியா இருக்கிற எல்லா ஹேபிட்ஸையும் நான் எனக்கு பண்ணலன்னா நான் துரோகம் பண்ணிட்டேன். நான் என்னை சொல்றேன், நானே தான் எக்ஸசைஸே பண்றேன். எனக்கு நானே துரோகம் பண்ணிட்டு நான் என்னை நேசிக்காம
என்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும். எப்படி நேசிக்க முடியும்? நானே எனக்கு என்னையே நான் நேசிக்கிறேன். சரியா? என்னை நேசித்தாதானே நான் மற்றவர்களை நேசிப்பதற்கு என்னை போல பிறரை நேசிக்க முடியும் இல்லையா? முதலாவது நாமே நேசிக்க வேண்டும். நம்மளை நேசிச்சாதான் நமக்குரிய காரியங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். நம்ம டிசைபிளா, தேவனுடைய டிசைபிளா இருக்கணும். நம்ம டிசிப்ளின் காட். நம்ம காட் வந்து ரொம்ப டிசிப்ளின். நான் இதை நினைச்சிட்டு இருக்கேன் போது ஆண்டு ஞாபகப்படுத்தினார். 5 அப்பா 5 2 மீனை கொடுத்த அந்த மனுஷன் 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி எடு போய் எல்லாரும் இப்படி போடு அப்படின்னு சொன்னாரா? 50 பேரா உட்காருங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். 10 உட்காரவே அதுக்கப்புறம் தான் வருமானு சொன்னார் இல்லையா? ஆண்டவர் வந்து டிசிப்ளின் பண்ணிட்டு தான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும்னா நான் முதலாவது டிசிப்ளினா இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே என்னை டிசிப்ளின் பண்ணி என்னை நானே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? தன் மனதை அடக்காதவன் காற்றை பிடிக்க பார்க்கிறான். காற்றை பிடிக்க முடியுமா? முடியாது. நம்ம மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம் மனதை நாம் அடக்கி ஆளுவதற்கு, அதை கண்ட்ரோலாய் வைப்பதற்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு ஆவிக்குரிய கனிகளை கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினத்துல ஒரு மெசேஜ் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எதுவுமே செய்யவே வேண்டாம், கனி கொடுக்கறது பிரயாசப்படணுமா? கனி கொடுக்க பிரயாசப்படணுமா? இல்ல, பிரயாசப்பட வேண்டியது இல்லை. இப்ப எக்ஸாம்பிள், எங்க வீட்டுல இப்ப வந்து பின்னாடி தக்காளி செடி தான் இப்ப கனி கொடுத்துட்டு இருக்கு. வெறும் விதை தான் போட்டோம், தண்ணி ஊற்றணும். ஆனா செடி நல்லா அழகா வளர்ந்துருச்சு. அதுல டெய்லி அழகான தக்காளி வர்றதுக்காக தக்காளி உருவாக்கினா நானு அதுக்கு கலர் கொடுத்தனா, டேஸ்ட் கொடுத்தனா? இல்லை, விதை மட்டும்தான் போட்டேன். விதை போட்டுட்டு அதுக்கு வேண்டிய தண்ணீர் ஊற்றினேன். அது இன்பில்ட். அதுக்குள்ளேயே என்ன இருக்குது? அந்த விதைக்குள்ளேயே என்ன இருக்குது? கனி கொடுக்கிற குணம் இருக்கிறது. ஆண்டவர் அப்படித்தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் அப்படித்தான் படைத்திருக்கார். உங்களுக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? கிறிஸ்து இருக்கிறார். அவர் கனி கொடுப்பார். ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த வேர்ட் ஆஃப் காட், வித்து, அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது. நான் செய்ய வேண்டியதை நான் மட்டும் செஞ்சேன்னா நான் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பேன்? கனி அழகாய் கொடுத்து கொண்டு இருப்பேன். பறிச்சு சாப்பிட்றதுக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள் இல்லையா? அப்ப எனக்குள்ளேயே அவர்கள் இருக்கிறார், வாசப்படுகிறார். அந்த வித்து எனக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவின் வித்து அவர் தான் கனி கொடுக்க போறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதா வெளியே வரப்போகிறது. ஆனா நான் என்ன செய்யணும்? விதை, இந்த தினமும் வேர்ட் ஆஃப் காட் உணவை நான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். உள்ளான மனுஷனுக்கு வேண்டிய ஃபீட் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங்கா ஃபீட் பண்ணோம்னா கண்டிப்பா என்ன செய்வோம்? ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே என்னை நேசிக்க எனக்கு கிருபை தாங்க, நான் டிசிப்ளினா இருக்க உதவி செய்யுங்க, நான் தியானம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். ஓரிமா ஷாந்தல ஊரவா கவரவா. என் அன்பு பரிசுத்த ஆவியானவரே, எங்க கூட பேசிட்டே இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே 100க்கு 100 ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஆசையாய் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை நாங்களே நேசித்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ணாதபடி நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற வேண்டும். தேவ ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிவீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஒரே ஒரு விசை கூட ஆண்டவரே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, டிசிப்ளின் ஆக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் டிசிப்ளினா இருக்க உதவி செய்யுங்க. எங்க வேத வாசிப்பு தினமும் ஆண்டவரே அப்பா ஜெப நேரம் உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2.5 மணி நேரத்தை ஆண்டவரே ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு தசம
உற்சாகமாய் நேரத்தை கொடுக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென் ஆண்டவரே. எங்களுக்குள் இருந்து ஆண்டவரே ஆவியின் கனிகளும் ஆண்டவரே ஆவியின் வரங்களும் செயல்படுவதற்கு ஆசையாய் வந்து உட்கார்ந்திருக்கிற ஆண்டவரே, யாரெல்லாம் டிசிப்ளினா இருக்காங்களோ அவர்களுக்கு தாராளமாய் கொடுப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஓரிமா கலரா தரவா சத்தல துரவா கபரவரினி கபரவலவா ஓரிமா லாரா துனி கபரவலவரவா. ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பதாக. நாங்கள் உம்மோடு கூட இருக்கிற உறவிலே ஆண்டவரே சரியா இருக்க உதவி செய்ய, மனிதர்களோடு இருக்கிற உறவிலே சரியா இருக்க உதவி செய்ய, எங்களுக்கு நாங்களே ஆண்டவரே டிசிப்ளினா இருக்க உதவி செய்யுங்க அப்பா. எங்கள் சொந்த ஆண்டவரே உடம்பை பகைத்தவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்கள் சொந்த உடம்புக்கு நாங்கள் துரோகம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஒழுங்கான வேத வாசிப்பும் ஒழுங்கான ஜெப வாழ்க்கையும் ஆண்டவரே ஒழுங்கான ஆண்டவரே கர்த்தாவே சரியான உணவும் ஆண்டவரே சரியான எக்ஸசைஸும் நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைக்குள்ளாய் எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 பிதாவே. இந்த ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சறேன். ஒரு வசனம் சொல்லுகிறது, லூக்கா 6:37, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களை விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், மற்றவர்களை விடுவிக்கிற பெரிய ஊழியத்தை உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை விடுவிக்க வேண்டிய அந்த ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு நான் இறங்குவேனால் என்னுடைய காரியம் எல்லாமே செஞ்சோம் விடுதலை அடையும். ஆனா அதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி ரெண்டு நம்ம நல்லா ஈஸியா செய்யறோம். என்னன்னா குற்றவாளியா தீர்க்காதீங்கன்னா அதை தீர்த்துவோம். ஆக்கினைக்குள்ளாக இவங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க, பரவத்துக்கு வரமாட்டாங்க, ஆக்கினைக்குள்ளாகவும் தீர்த்துவோம். இந்த ரெண்டு வேலையும் நல்லா செய்யறோம். ஆனா மூணாவது ஆண்டு சொன்னாரு, நீங்க விடுதலை பண்ணுங்க, நீங்களும் விடுதலை பண்ண. நம்ம அதை மட்டும் எடுத்துக்குவோம். ஆண்டவரே மற்ற ரெண்டையும் விடுவோம். இந்த காரியத்திலே விடுதலை பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். மற்றவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு நான் ஒரு காரணமாய் இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளே வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எனக்கு தரும்படியா நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவேன், இதற்கு மிஞ்சினது பாவமாய் இருக்கும். எந்த ஒரு காரியமானாலும் உள்ளதை உள்ளதென்று சொல்லுவோம். நமக்கு நாமே உண்மையாய் இருப்போம். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். அபிஷேக கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாமே ஒப்பு கொடுத்து ஜெபித்து